நேயர்களே, இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக பேசப்போது கட் அண்ட் ரைட்டுக்காக நான் இப்போது மிக முக்கியமான ஒரு செய்தி. தமிழ்நாட்டு அரசியலில் திருமாவளவனுடைய அடுத்த கட்ட நகர்வும் பாரதிய ஜனதாவினுடைய நகர்வையும் நான் உங்களுக்கு இப்போது கிடைத்த செய்திகளுடைய சாராம்சத்தின் அடிப்படையில் தெளிவாக ஒரு கருத்தை தர காத்திருக்கிறேன். திருமாவளவன் மதச்சார்பின்மை, சாதி துவேஷத்துக்கு எதிரான ஒரு தலைவர். பொது சமூகத்தில் தலித்துகளுக்கான அடையாளத்திற்கான ஒரு போராட்டம். தற்போது அவர் அதிகாரத்தில் பங்கு இல்லை என்றாலும் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு அதிகாரம் நோக்கி எப்படி இருக்க வேண்டும், மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் அவர் இந்த விவகாரத்தை அணுகுவார் என்றும், பாரதிய ஜனதாவினுடைய தேசிய தலைமை தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் தங்களுடைய காலை பதிப்பதற்கு உறுதியாக இருக்கும் இந்த நேரத்தில் திருமாவளவனுடைய செயல்பாடுகள் குறித்து பொது சமூகத்திலும் பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் எழக்கூடிய ஒரு நியாயமான விவகாரம். தமிழ்நாட்டு அரசியலில் தலித் அரசியலை முன்னிலைப்படுத்திய 52களுக்கு பின்பு மிக முக்கிய தலைவர் தோழர் தொல் திருமாவளவன். நான் ஏற்கனவே பல விவகாரங்களில் 8% மேற்பட்ட வாக்குகள் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னேன். ஆனால் இந்த ஆழி பேரலையில் எல்லாமே முடிந்திருக்கிறது. எல்லா கருத்து கணிப்புகளையும் தாண்டி இது ஒரு ஆழி பேரலை. இது எப்போதாவது நடக்கும். தமிழ்நாட்டில் 2004களுக்கு பிறகு இப்போதுதான் ஒரு ஆழி பேரலை வந்தது. சுனாமி யாருக்கும் தெரியாது, 2004 தான் வந்துச்சு. அப்படி ஒரு பேரலை. இதை வைத்து நாம் கணிக்கக்கூடாது. ஆனால் நார்மலாக எல்லா அரசியல் கட்சிகளுக்கான வாழ்க்கை முடிந்ததா என்றால் இல்லை, இனிதான் ஆரம்பிக்க போகிறது. அதை ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கிடணும். இப்போ இடசங்கமான பல நேரங்களில் திருமாவளவன் எடுக்கக்கூடிய அந்த முயற்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு அவர் சார்ந்த சித்தாந்தத்திற்கும் ஊன்றுகோலாக அமையும் என்றும், அவர் நினைக்கக்கூடிய வலதுசாரி சாதிவாதிகள் மதவாதிகள் கால் பதிக்காமல் இருப்பதற்கு அது உறுதுணையாக இருக்கும் என்றும் நான் எனது கருத்தை பதிவு செய்கிறேன். உதாரணத்திற்கு கேட்டால், நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த முறை 35 விழுக்காடு எடுத்திருக்கிற திரு விஜய், அந்த விழுக்காட்டு சதவீதத்தில் அதிமுகவை 21% குறைத்து போட்டு பெரும்பான்மையான வாக்குகளை 2 கட்சியிலும் அவர் எடுத்ததனால் எல்லா தொகுதிகளிலும் வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. இன்க்ளூடிங் தோழர் தொல் திருமாவளவனுடைய கட்சியிலும் பல இளைஞர்கள் அங்கே போயிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அதிமுகவிலும் எல்லா கட்சிகளிலும். அதை நம்ம தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு பின்பு கேட்கின்ற போது மக்கள் சொன்னார்கள், ஒரு மாற்றம் தேடித்தான் நாங்கள் வாக்களித்தோம், நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிதல்ல. 1980 காலகட்டங்களிலும் 84 காலகட்டங்களிலும் எம்ஜிஆருடைய பேரலை அன்றைக்கு பெருவாரியாக 1977, 80, 84 இந்த ஆழிப்பேரலை 3 முறை நடந்தது. தொடர்ந்து அவரை அதிகாரத்தில் மையப்படுத்தியது. கருணாநிதி என்பவர் அன்றைக்கு வில்லனாக சித்தரிக்கப்பட்டார். நன்று. இன்றைக்கு அதே போன்று 1991 ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை, இதுவும் தமிழ்நாட்டில் ஒரு பெரும் ஆழிப்பேரலை ஏற்படுத்தியது. 1996 இதுவும் பெரும் ஆழிப்பேரலையை அன்றைக்கு அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக மக்கள் தங்கள் வாக்குகளை அளித்தார்கள். இப்படி பல காலங்களில் பல நேரங்களில் நம்ம பார்க்கிறோம். இது மக்களினுடைய எழுச்சி. இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் எதிரான மன ஓட்டம் தான். அதை போன்று அதிமுகவே ஒரு கட்சியாகவே அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை. அது இனி துடுப்பு இருந்தும் படகு இருந்தும் அதை இயக்குவதற்கு சரியான படகோட்டி இல்லை, செயலர் மாலுமிகள் இல்லை அந்த கப்பலை இயக்குவதற்கு.
இருப்பவர் இருக்கிறார், ஆனாலும் அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அடிப்படையிலே தான் எடப்பாடி பழனிசாமியை மக்கள் விரும்பவில்லை. அவர் உழைத்தார், சீமானும் உழைத்தார். இப்போது தோழர் தொல் திருமாவளவனுடைய இந்த விவகாரம், ஏனென்றால் அவர் இப்பொழுது ஆட்சியின் பங்காளியாக இருக்கிறார். இந்த பங்காளித்தனத்தில் காங்கிரஸ் கட்சி, 2 இடதுசாரிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போன்று தோழர் திருமாவளவன், IMUL, இவர்கள் அனைவரும் ஒரே மதச்சார்பின்மைக்கு எதிரான குரல். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் பயணிக்க வேண்டும் என்று பட்டா ஒன்றும் போட்டுக் கொடுக்கப்படவில்லை. அதே கொள்கையை ஏற்று ஒரு மாற்றமாக இன்றைக்கு விஜய் பயணிக்கிறார் என்றால் அதில் பயணிப்பதற்கு இவர்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது, IMUL தவிர. அவர்கள் எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு சாயலாகத்தான் பயணிப்பார்கள். இந்த முறையும் அவர்கள் பயணித்தாலும் கொஞ்சம் சந்தேக ஓட்டத்தை அவர்களின் மீது நமக்கு ஏற்படுத்தும். இருந்தாலும் காலப்போக்கில் அவர்கள் தொடரக்கூடிய வாய்ப்புகளையும் நாம் மறுத்துவிட முடியாது. நான் இப்போது பார்ப்பது, காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரிகளும் திருமாவளவனும் இந்த 4 பேருமே பாஜகவோடு சேர முடியாது. அப்படி என்றால் நீங்கள் திரு விஜயை உங்களுடைய பலத்தை கொண்டு, நாங்கள் ஊசலாடுவோர்கள் அல்ல, நாங்கள் எப்போதும் நிறைவாக உங்கள் ஆட்சிக்குத்தான் இருக்கிறோம், ஆனால் நீங்கள் இந்த மதச்சார்பின்மை, தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு, தமிழ்நாட்டின் போதை கலாச்சாரம், தலித் சிறுபான்மையினர்கள் மற்றும் அனைவருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்தல், வழிபாட்டு முறைகளை உறுதி செய்தல், பொது மயானத்தை உறுதி செய்தல், இரட்டை கொலை முறைகளை ஒழித்தல், ஆணவ படுகொலைகளை ஒழித்தல், சாதி மத வேறுபாடுகளுக்கு எதிரான அராஜக போக்குகளை ஒழித்தல் என்பதை நீங்கள் தமிழக முதலமைச்சர் திரு தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் விளக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவரும் அதே கருத்தில் உள்ளவர் தான். ஜோசப் என்ற பெயர் இப்பொழுது அதிகம் உச்சரிக்கப்படுகிறது. காரணம், அது வேண்டுமென்றே உச்சரிக்கப்படுது பெயர் தான். ஏனால் ஆரம்பத்தில் விஷத்தை கக்கியவர் இதே இடதுசாரி, இதே வலதுசாரிகள். ராஜா அவரை கேவலப்படுத்த முனைந்தார், வெறுப்பை கக்கினார். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், வீதி எங்கும் பதவியேற்கக்கூடிய இடங்களில் எல்லா இடங்களிலும் ஜோசப் விஜய். அப்படி என்றால் அந்த செய்தியின் மூலம் நீ எந்த வெறுப்பை பயன்படுத்தினாயோ அதே வெறுப்பை எமது தமிழ் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. வழிபாட்டு முறை என்பது அவருடைய சொந்த இலக்கு. தமிழனுக்கு எந்த வழிபாட்டு முறையும் ஏற்றுக்கொள்வான். இஸ்லாமியனாக ஒரு தமிழன் இருப்பான், இந்துவாக ஒரு தமிழன் இருப்பான், ஒரு தமிழன் எந்த முறையும் ஏற்றுக்கொள்வான், கிறிஸ்தவனாக இருப்பான். ஆனால் அதை விஷப்பரீட்சை செய்வதற்கு விஷத்தை கலக்கிய ஒரு ராஜா அவருக்கு தமிழ்நாட்டு மக்களும் இளைஞர்களும் இளஞ்சிகளும் யுவதிகளும் எல்லாரும் கொடுத்த ஒரு வாக்கு வெற்றி தான் இது. இதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தியலை தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் நன்கு சிந்திக்க வேண்டும். நீங்கள் ஏன் புலம்பெயர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னும் பயணிக்க வேண்டும்? அவர்கள் ஒன்றும் உங்களுக்கு சகாயம் செய்யவில்லை, நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை அவர்கள் ஒரு நாம்கிவாஸ் என்று உதாரணத்திற்கு உறுதுணை சொல்வார்கள். பேருக்காகத்தான் அவர்கள் கருவேப்பிலையாக பயன்படுத்தினார்கள். உண்மையிலேயே உளப்பூர்வமாக அவர்கள் பயன்படுத்தி இருந்தார். எடுத்த எடுப்பில் உங்களுக்கு அல்லவா அவர்கள் 10 இடங்களை கொடுத்திருக்க வேண்டும். இவ்வளவு பேரம் பேசி பொது ஊடகங்களில் செய்தி வந்து நீங்கள் சந்திக்க தாமதித்து அதற்கு பிறகு 5, 6 என்று 8 கொடுக்கப்பட வேண்டுமா? இத்தனை காலத்திற்கும் நீங்கள் சனாதனத்தின் மூலம் சாதி இழிவை, சாதி பிரிவை, பிறப்பால் மனிதர்களை பிரிக்கும் சித்தாந்தத்துக்கு எதிராக பெரியாரிய கொள்கையிலும் திராவிட கொள்கையிலும் போராடுகிறீர்கள் என்று சொன்ன உங்களுக்கு அல்லவா அவர்கள் அதிக இடத்தை கொடுத்திருக்கணும், கேட்காமல் கொடுத்திருக்கணும். அப்ப நேற்று வரை இந்த சனாதன கொள்கைகளை பற்றியோ எதை பற்றியும் பேசாத மோடியோடு பயணித்த அம்மையார் அவர்கள் பிரேமலதா அம்மாவுக்கு அதிக இடங்களை கொடுத்தார்கள் என்றால் அப்புறம் உங்களுக்கான மதிப்பீடு என்ன?
நல்ல புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒன்றை சொல்கிறேன், நட்பு அடிப்படையில் ஒரு செய்தியாளனாக. அப்படி என்றால் உங்களுக்கு தனித்துவம் உண்டு. உங்களுக்கு அதிகாரம் பெரிதல்ல, ஒரு இனத்தினுடைய மேன்மை பெரிது, ஒரு இனத்தினுடைய அதிகாரம் பெரிது. அதிகாரத்தை வைத்து மட்டுமே நாம் நம்முடைய காரியங்களை சாதித்து கொள்ள முடியும் என்றால், இப்பொழுது அதே மதச்சார்பின்மை, அதே நீங்கள் விரும்புகிற அதே பெரியார் அவர்களுடைய உருவம் பொறிக்கப்பட்ட மேடைகளில் திரு ஜோசப் விஜய், இதெல்லாம் உங்களுக்கு ஏன் பாசிட்டிவாக நெகட்டிவாக நீங்கள் பார்க்க வேண்டும்? நீங்கள் நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ், இதை ரெண்டு பேரும் நீங்கள் பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இருப்போர்களை ஒதுக்கியது, அங்கே பெரிய சாதி தீவினையாளர்கள். நான் உதாரணத்திற்கு சொல்கிறேன், அங்கே சாதிய அடக்குமுறைகளை கொண்டு வருகிற ரெண்டு தலைவரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லோருக்குள்ளும் சாதி இருக்கிறது. ஆனால் துரைமுருகனுக்கும் பொன்முடிக்கெல்லாம் பெரும் சாதி பெருச்சாலிகள். ராஜகண்ணப்பன் போன்றவர்கள் சாதிய பெருச்சாலிகள். இவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும்? எல்லோருமே அப்படித்தான். ஆக இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த அணியிலே நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். நமது இனத்திற்கான மேன்மை எங்கு விட்டுவிடக்கூடாது. இரண்டாவது, இது ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் சோ கால்டு ஃபெடரல். கூட்டாட்சி தத்துவத்தில் மைய அரசோடு ஒரு மாநில அரசு நட்புறவோடு இருப்பது எந்த விதத்திலும் தவறில்லை. மைய அரசோடு ஒரு மாநில அரசு ஒரு கூட்டமைப்பாடு இருப்பது எந்த விதத்திலும் தவறில்லை. அந்த அடிப்படையிலே நீங்கள் இதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அப்படி ஒரு சிந்தனை இருந்தால் ஒட்டும்தான் தமிழ்நாட்டில் அதிகார பகிர்வோடு நீங்கள் நினைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். தற்போது டெல்லியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கலவரம் புறவழியாக உள்ளே வந்து இந்த ஆட்சியையும் இந்த அதிகாரத்தையும் தனதாக்கி கொள்ள அவர்கள் முனைகிறார்கள். தமிழ் மக்களில் இடம் கொடுக்கவில்லை. வெறும் 986 வாக்குல ஒரே ஒரு வேட்பாளர் அது தப்பி தவறி வெற்றி பெற்றார். மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். தோழர் திருமாவளவன் இந்த கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசேடமாக உங்களுக்காக பதிவு செய்யப்பட்ட இந்த காணொலியை உங்கள் பார்வைக்கும் தமிழ்நாட்டுள்ள இந்த அரசியல் களச்சூழலைக்காகவும் நாம் வைக்கிறோம். ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகம் பேரளவிலே சொன்னாலும் அவர்கள் செயலளவிலே இல்லை. சாதியவாதிகள், மதவாதிகள் பின்புற வழியாகத்தான் சபரீசன் போன்றவர்கள் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுடைய பின் உறவுகள் டெல்லியிலே மிகுந்த சிறப்பாக இருப்பதை நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரியாத விஷயம் அல்ல. ஆகவே தற்போது இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் மையப்படுத்தி இந்த இனக்குழுக்கான மேன்மையை மேன்மைப்படுத்தக்கூடிய அரசியலை செய்வீர்களா என்பதை நாம் எட்டி பார்ப்போம். ஒரே கருத்தாக்கத்தில் இருக்கிற இடதுசாரிகளோடு நீங்கள் பயணிக்கிறீர்கள், காங்கிரஸோடு பயணிக்கிறீர்கள், ஐஎம்யூஎலோடு பயணிக்கிறீர்கள். ஆக தமிழ்நாட்டில் இன்றைக்கு புறவழியாக வந்துவிட வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும், அழுத்தத்தை தனதாக்கி கொள்ள வேண்டும் என வட இந்திய அரசியல்வாதிகள் திட்டமிடுவதற்கு நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்தால் திமுக மட்டும்தான் இந்த மதச்சார்பின்மை என்று சொல்லிடக்கூடாது. இப்பொழுது நீங்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைவரை சந்தியுங்கள். அவர்களிடத்தில் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட அரசியலை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். இதற்கான கடப்பாடும் பொறுப்பும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நான் சுஃபியான். நன்றி.